அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் அனுதினமும் பார்த்து நான் வழங்கும் மருத்துவ குறிப்புகளை தினந்தோறும் கேட்டு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து லைக் கொடுத்து அனுதினமும் எனது மருத்துவ குறிப்புகளை நீங்கள் படித்து வாழ்வில் சுகம் பெற கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய். வெண்பூசணிக்காய் மற்றும் மஞ்சள் பூசணி என பரங்கிக்காயை அழைப்பர். வெண்பூசணி உஷ்ணத்தை உடையது, மஞ்சள் பூசணியான பரங்கிக்காய் குளிர்ச்சி உடையது. உடல் மெலிந்தவர்கள் பூசணிக்காயை எடுத்துக்கொண்டால் உடல் பெருத்து வரும், வயிற்றுப்புண்கள் ஆற்றும். பூசணி சாறை மேலே தடவினால் தோல் நோய்கள் தீரும். சாறு அருந்தி வந்தால் வலிப்பு நோய் தீரும். பித்து பிடித்தவர்களுக்கும் பைத்தியமாக இருப்பவர்களுக்குமான மனநோயை சரியாக்கும். நீரை பிரித்துவிடும். பரங்கிக்காயை பேஸ்டாக்கி ஆறாத புண்கள் மேலே போடும்போது புண்கள் ஆறும். பரங்கி இலையை பறித்து மிக்சியில் அரைத்து சிராய்ப்பு புண்கள் மேலே போடும்போது புண்கள் ஆறும். பரங்கி விதைகளை எடுத்துக்கொண்டு 1 டம்ளர் தண்ணீர் கொஞ்சம் பனங்கற்கண்டு கலந்து கொதிக்க விடவும். இந்த தீநீரை வடிகட்டி குடித்து வர பெண்களின் வெள்ளைப்பாடு தீரும். ஆடவர்களுக்கு சூடு தணியும், பருமன் தீரும். வெண்பூசணிக்காயை பேஸ்டாக்கி மஞ்சள் பொடி கலந்து முகத்தில் பூச பரு, சிறு சிறு கரும்புள்ளிகள் மறையும். 15 நிமிடங்கள் முகத்தில் பூசி பின் கழுவி வர பரு மறையும். SPF எனப்படும் சன் ப்ரொடெக்ட் ஃபேக்டராக வேலை செய்யும். மஞ்சள் பூசணியால் அழைக்கப்படும் பரங்கிக்காய் பெரும் பூசணிக்காய் என்றும் கல்யாண பூசணிக்காய் எனவும் சொல்வார்கள். இந்த காயை சமைத்து உண்பதால் நன்மைகள் அதிகம் ஏற்படும். உடலில் பித்தத்தினால் ஏற்படும் வியாதிகள் எல்லாம் ஒழிந்து போகும். உட்காய்ச்சல் குணமாகும். மேக சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகிவிடும். மூத்திரக்கடுப்பு நீங்கும். வசிய மருந்தை முறித்து நன்மை பயக்கும். பித்தசுரம், அஸ்திசுரம், பேய்ச்சொறி எனும் பியூரிட்டஸ் மற்ற மேக நோய்கள் சரியாகும். இதன் தீமை என்னவென்றால் அதிகம் சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டால் வாத நோய்கள் உடலில் பரவ வாய்ப்புள்ளது. எனவே அளவோடு பயன்படுத்தி வாழ்வில் சுகம் பெறுவோமாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.